என்னதான் சினிமா துறையை பொறுத்தவரைக்கும் எவ்வளவோ ஹீரோக்கள் வந்தாலும் கூட காமெடி நடிகர்கள் அப்படின்னா மக்களிடையே அதற்குன்னு தனி ஒரு அலாதி பிரியம் காட்டுவாங்க. அப்படி மக்களுடைய மனதில் கோலமாவு கோகிலா மூலமாக என்ட்ரி ஆகி இன்ற வரைக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோட ரசிகர்களுடைய மனதில் வாழ்ந்து வந்துட்டுருக்கவர் தான் ரெடின் கிங்ஸ்லி அவர்கள். இவர் பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு ஈவென்ட் மேனேஜராக தான் முதல்ல இருந்திருக்கிறாரு. அதற்கப்புறம் தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார். இவர் எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார், அதே போல் இவருடைய வாழ்க்கையில் இவர் கடந்து வந்த பாதைகள் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. 1977 ஏப்ரல் 16 இவர் பிறந்திருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு குரூப் டான்ஸராக தான் தன்னுடைய கெரியரை இவர் தொடங்கியிருக்கிறாரு. தூத்துக்குடியில் பிறந்தவர். நெல்சன் அவர்கள் இவருடைய நெருங்கிய நண்பர் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். ஈவென்ட் மேனேஜராக இவர் கம்பெனிகளில் வேலை பார்த்துருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் 1000 ஈவெண்ட்டுகளை இவர் நடத்தவும் செஞ்சுருக்கிறாரு. கோமாளி கேரக்டரில் தான் இவர் முதல்ல நடிப்பாராம். இவரை நிறைய முறைகளில் மேடைகளில் சொல்லியிருக்கிறாரு. நல்லா டிஜேவும் பண்ணுவாராம். இப்படி தான் நெல்சன் அவர்கள் காலேஜில் படிக்கும் பொழுது அவருக்கு பார்த்தோன்னா டான்ஸ் சொல்லிக் கொடுக்கறதுக்காக ட்ரைனராக வந்திருக்கிறாரு. என்ன ஒரு விஷயம்னா, இவர் ட்ரெயின் பண்ண போனப்போ அவங்கள யாருக்குமே டான்ஸ் அவ்வளோவா சுத்தமாக வரலையா. இவங்க கொடுத்த பணத்தை எல்லாம் அவர் செலவு பண்ணிட்டாராம். என்னடா இது, நம்ம என்னடா பண்ணி இதை சரி பண்ணுறது நினச்சி என்ன செஞ்சுருக்கிறாரு அப்படின்னா, தாங்கிட்ட இருந்தக்கூடிய தன்னுடைய குரூப்பில் இருந்தவர்களிடம் அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் போட வச்சு அந்தந்தன்னு சொல்லி மேட்ச் பண்ணி பிறகு அதை ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கக்கூடிய அளவுக்கு மாற்றிருக்கிறாரு. இன்னொரு விஷயம், இவருக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா மெமரி பவர் அதிகமாக. தான் முன்னாடி உட்காந்துருக்கக்கூடிய ஆள் எப்படி என்ன அப்படின்னு பேசக்கூடிய விதத்தை வச்சு ஸ்கேன் பண்ணிடுவாராம். நெல்சன் அவர்கள் காலேஜ் இந்த மாதிரி ப்ரைஸ் வாங்கினதுமே இவர் மேலே தனி ஒரு ரெஸ்பெக்டே வந்துருச்சான். ஜெயிலரில் ஜிம் ட்ரைனர் ஒருத்தரை இவர் பார்த்தோம் நடிக்க வச்சிருப்பாரு. ஆனால் இவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பழகினவரா அவங்க கூட. ஆனால் இந்த கேரக்டருக்கு அவர் சரி வருவாருன்னு அவரை பார்த்தோன்னா நடிக்க வச்சிருக்கிறாரு. மிகப்பெரிய அளவில் திறமையோடு இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஈவென்ட் கம்பெனியில் பார்த்தோன்னா சினிமாவில் அதற்கப்புறம் சரியான வாய்ப்பு கிடைக்கலன்னு மறுபடியும் பேக் வந்திருக்கிறாரு. கோலமாவு கோகிலா அப்படின்னு மிகப்பெரிய அளவில் போராட்டத்துக்கு அப்புறமாக அவருக்கு இந்த படம் கிடச்சிருக்கு. அதில் இவருடைய வே ஆஃப் ஸ்பீச் ரொம்பவே எல்லாருக்குமே பிடிச்சு போயிடுச்சு. தொடர்ந்து பீஸ்ட், டாக்டர்னு பல படங்களில் நடித்தார். கோலமாவு கோகிலா பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம். அதே போல் தான் டாக்டர் படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துச்சு. பிறகு பீஸ்டில் இவருடைய சீன் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காரணம் டியூரேஷனுக்காக பார்த்தோன்னா கம்மி பண்ணியிருந்திருக்கிறாங்க. இதை இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு. ரொம்பவே பிஸியாக நடித்து இப்போ வந்துட்டுருக்காரு. சந்தானம் கூட இவர் நடித்த காம்போ மிகப்பெரிய அளவில் சூப்பராக இருக்கும். அதற்கப்புறம் அண்ணாத்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு. சமீபத்தில் ஆக்டர் சங்கீதா அவர்கள் இவர் திருமணம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ கூட சங்கீதா அவர்கள் இவரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் மிகப்பெரிய ஒரு இன்னசென்ட்டு, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு. இவரை ரெட் கார்டு கொடுத்து சினிமா விட்டு நீக்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு காரணம் 10 நாள் இவர் நடிக்க சொல்லியிருக்கிறாங்க. 4 நாட்கள் தான் இவர் நடிச்சிருக்கிறார். அதனால் நிறைய நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இவரை ரெட் கார்டு கொடுக்க சொல்லி கூட சமீபத்தில் பார்த்தோன்னா ஒரு டைரக்டர் சொல்லியிருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதோட வடிவேலு அவர்களுக்கும் சங்கர் அவர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை போல் இவருக்கு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சினிமாவில் மிகப்பெரிய அளவில் பார்த்தோன்னா நல்ல ஒரு காமெடி நடிகராக வளம் வந்துட்டுருக்காரு. அப்பா சான்ஸே கிடையாது, வேறு போல் யாராலுமே பேச முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ வளர்ந்து நிற்கிறாரு. ரெடின் கிங்ஸ்லி அவர்கள் பார்த்தோன்னா உண்மையிலேயே நல்ல மனிதர் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் இப்போ நெல்சன் அவர்கள் தொடர்ந்து அவருக்கு பட வாய்ப்பை கொடுத்து வந்துக்கிட்டே இருக்காரு. அவருடைய படங்கள் அவருடைய நடிப்பு இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ வளர்ந்து வந்துட்டுருக்காரு. ரெடின் கிங்ஸ்லி அவர்கள் ரொம்பவே பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள், தலைக்கணம் இருக்காது அப்படின்றது நம்மளுக்கே பார்க்கும்போதே தெரியுது. சங்கீதா அவர்களை திருமணம் பண்ணப்போ கூட அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, இரண்டாவதாக திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பல விஷயங்கள் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டு இருந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெடின் கிங்ஸ்லி அவர்களை பற்றின்றதை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.